நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். குரு பார்க்க கோடி நன்மை 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வால் உலகம் பல மாற்றங்கள் சந்திக்க போது 12 ராசியும் சந்திக்கிறீங்க. ஹம்ச ராஜ யோகம். அப்போ குரு உச்சம் பெற்று அதன் பார்க்கின்ற கிரகங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது. முதல்ல சார் கடன் தொந்தரவா, திருமணம் சம்பந்தப்பட்டதா, வேலை நிரந்தரமாக கிடைக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கா, திருமணம் என்பது எட்டாக்கனியாக இருக்கின்ற பல பேர்த்துக்கு எப்பொழுது திருமணம் என்ற இயங்கிக் கொண்டிருக்கிற பல பேர்த்துக்கு மாறுதலை உண்டு. சொத்து கிடைக்குமா சார், காப்படி நிலமாக இருந்தாலும் தன் கைப்படி நிலமாக இருந்தாலும் என்னோட சொத்தாக இருக்கணும் சார், இப்படி எண்ணி இயங்குறவங்க பல பேர். அப்போ இது அரசு வகையில் கிடைக்குமா, கவர்மெண்ட் வகையில் கிடைக்குமா, ஏதோ உதவி கிடைச்சி நான் மீண்டு வந்துடுவேனா இப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உடல்நிலையை பற்றி எண்ணி சிந்திக்காத நபர்கள் இப்போது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. யாரை கேட்டாலும், அதாவது சொத்து இருக்கோ இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதுக்கு மாற்றம் என்ன? அப்போ இன்றைக்கி உறவு திருமண தடை மட்டுமே திருமணம் செய்த பல பேர் இன்றைக்கி ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு என்னென்னா, 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்தவங்க கூட டைவர்ஸ் கிடைக்குமா இப்படின்னு. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குரு பயிற்சி வந்தோடனே தொழிலில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், திருமண உறவுகள் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, குழந்தை பாக்கியம், இந்த மழலை செல்வங்கள், சொத்து சேர்க்கைக்குண்டான வழிவகைகள் கிடைக்கின்றன. இந்த குரு தொந்தரவு கொடுத்துட்டுருங்க சனியை பார்வை செலுத்துவதால் சனியின் ஆட்டம் வெகுவாக குறைகிறது. இந்த குரு அதிசாரமாக ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வரார். மாறி அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அதிசாரத்தில் வரும்போது பல உலக நிகழ்வுகள் நடக்குது. தங்கத்துக்கு ஏன் சார் தடை வந்தது, அப்போ அது மாற்றம் என்ன, பொருளாதார சேர்க்கைக்கு இவ்வளோ தொந்தரவா, இது மாதிரி பல எண்ணிலடங்க கேள்வி இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் ஒரு திருப்பம் ஏற்பட போது உங்கள் ராசிக்கு நிச்சயமாக மீண்டு வர வழிவகைகள் இருக்குது. இதுக்குண்டான விஷயத்தை பார்ப்போம். கும்பராசி அன்பர்கள், குருபலம் உண்டா, குரு பார்வை இருக்கா? சார் குபேர யோகம் உண்டு. ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. எண்ணிய விஷயங்கள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய 10 மற்றும் 12 2ஆம் வீட்டை பார்க்கும்போது கர்மஸ்தானம் வலுக்கும் பொழுது அதில் வெற்றி வாய்ப்புகள், பதவி யோகங்கள் நிறைய வலுத்திருக்கிறது. கடமையே கண்ணாயிரு, உங்களுக்கு இப்போ நிறைய விஷயம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். முதல்ல இந்த ராசிக்கு நிறைய விஷயம் உண்டு. அதில் உங்கள் கேரக்டர் ஃபஸ்ட்டு விஷயம்னா யூனிக்கான கேரக்டருங்க. ஜெயிக்க பிறந்தவர்கள், எதிரிகளால் வாழ்ந்த ராசி, வாக்குப்பளிதம் உண்டு. ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கிற ராசி இது. இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ராசி, அதாவது வளைய வேண்டிய இடத்துல வளைஞ்சு ஆனால் ஜெயிக்க வேண்டிய விஷயம் ஜெயிச்சிடும். தன் குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ராசி இந்த ராசி. கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல குரு. முதல்ல இந்த ராசிக்கு கையில் பெரும் பணம் வரும், அதிர்ஷ்ட பணம் வர வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத மிகப்பெரிய தனயோகம் உண்டு. அந்த தனயோகம் கடன் ரீதியாக வருமா, கடன் வாங்கி வருமா, இல்லை ஒரு பொருளை விற்று வருமா, இல்லை வருமானத்தின் வருமா, பிஸ்னஸில் வருமா, ஆக மொத்தம் ஒன்று வருது. ஒவ்வொரு விஷயம் பார்ப்போம். சார் ஃபஸ்ட்டு கையிருப்பு பணம் வருது, அதை மூலம் முதலீடு செய்ய, சேவிங் செய்ய காலம் பிறந்திருக்குது. குடும்பத்தில் உங்கள் பணம் இப்போது தேவை அதிகரிக்க இன்னும் வாய்ப்புகள் பிறகு. பொதுவாகவே இந்த ராசிக்கு இப்போ ஒரு பேங்க்கில் உங்கள் வீட்டில் ஒரு கேஷ் பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் ஒரு சின்னதாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் போட்டு அதை கூட வச்சு பாருங்கள், மாற்றம் உண்டு. கையிருப்பு பணம் உண்டு. குடும்பத்தில் புது நபர் அறிமுகம். புது நபர்னால் குழந்தை பிறப்பாக இருக்கலாம், பெரிந்தவர்களோடு சேரலாம், திருமண உறவாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நபர் சார் குழந்தை விஷயத்தில் தான் சார் உங்களுக்கு யோகம். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தோஷத்தை கொடுத்துருது. இப்போ குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. குழந்தையை பற்றி சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டம், அவங்களுக்கு உண்டான வழிவகைகள் அமைச்சு கொடுக்கறது. குழந்தைக்குண்டான மருத்துவம் செய்தால் உடல் ஒற்றுக்கொள்ளும் சூழ்நிலை இப்பொழுது. இப்போ மருத்துவ செலவு பார்த்திங்கன்னா தேவையற்ற மருத்துவ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். இந்த ராசிக்கு போன டைம் கேட்டால் மாறி மருத்துவ செலவு பண்ணிட்டான். அது மருத்துவ செலவு பண்ணேன், இவங்களுக்கு பண்ணேன், அம்மாவுக்கு பண்ணேன், ஒய்ஃபுக்கு பண்ணேன், ஆண் பெண் இருவரும் இது மாதிரி. இப்போ தான் மருத்துவ செலவு குறைந்து சுப செலவாக மாறுது. அப்போ சுப விரயம். சுப விரயம்னா எப்படின்னா, இடம் வாங்க போகிறேன் சார், ஒரு ஹெல்த் சம்மந்தம் பண்ணி டெவலப்மெண்ட் வருது சார், சொத்து சுகம் வாங்குகிறேன், ஒரு முதலீடு பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டில் வாங்குகிறேன், ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன், சுப விரயம். இப்பொழுது உங்கள் சுப விரயத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஆதாயம் உண்டு. மற்றவருக்கு விரயம், உங்களுக்கு லாபம். அப்போ ஒருத்தங்க ஏலத்தில் எடுக்கக்கூடிய பொருட்கள், ஒரு சில வீடு வருது, அந்த வீடை பார்த்திங்கன்னா அந்த ஏலம் விடுறாங்க, அது போய் அதை வாங்கி பேங்க் மூலம் கான்டாக்ட் பண்ணி ஏலத்தில் வர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. ஆக மொத்தம் ஒரு தனதானிய யோகம். அதன் மூலம் இடம், வீடு, சொத்து, ஆதாயம் வருது. வண்டி வாகனத்தை சூப்பராக இருக்குது. இதில் இதோட மாணவர்கள் கல்வியில் மேன்மை, கல்வி ரீதியாக மாணவர்கள் படிக்கிறவங்க சூப்பரான யோகம். சார் படிப்பில் மிகப்பெரிய யோகம், நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறது.
ஆனால் ஹாஸ்டல் தங்கி படிக்க அமைப்பு உண்டு. ஒரு இடம் மாற்றம் இருக்குது. ஸோ சொந்த பந்தத்தை விட்டு வெளியே போய் படிக்கிறேன், வெளிநாடு போய் படிச்சிருவேன், ஜெயிச்சிருவேனா, வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா? பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர்த்துக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் IELTS TOEFL எழுதினா கூட நல்லபடியாக கிடைச்சிரும். ஃப்ளூயன்சி லெவல் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வந்திருக்கிறது. ராசிக்கு பிஸ்னஸ் பற்றி தாங்க கேட்பாங்க. நான் வேலைக்கு வரேன், இந்த திருமணத்துக்கு வரேன், பிஸ்னஸ். சார், பிஸ்னஸில் கம்யூனிகேஷன் வகையில் அதீத லாபம் உண்டு. உங்கள் டாக் ஆஃப் த டவுன், உங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சியை வளர அதை பற்றி விளம்பரங்கள் கொடுத்தால் மற்றவங்க ரீதியாக டெவலப் ஆகும். நான் ஒருத்தர் சொன்னேன், சார் உங்கள் பிஸ்னஸ் பற்றி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லாம் போடுங்கண்ணே. சார் நம்ம தொழில் சாதாரணமாக இருக்குங்க, ஒரு டெக்ஸ்டைல் தொழில் என்ன சார் நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். இன்னும் சொல்கிறாரு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பார்த்தேன் சார், நல்லபடியாக இருந்தது. அந்த அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்த வருமானத்தோட 4 மடங்கு சம்பாரித்தேன். அப்போ சொன்னேன், உங்களுக்கு பிஸ்னஸில் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணக்கூடிய விளம்பர யுக்திகள் மூலம் உங்களை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஆனால் இப்போ தான் சரியான அணுகுமுறைகள் நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம். பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். மல்டி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடியது. சார் வேலை வாய்ப்பு உண்டு. நல்லா பார்த்துங்க, வேலை இருக்கா? வேலை உண்டு. வேலையில் உயர் பதவி உண்டு. ஆனால் வேலையில் கொஞ்சம் கடின உழைப்பு செய்ய வேண்டிய காலகட்டம். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை. ரிசெஷன் ஒன்று வரைகிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கணும். சேஃபஸ்ட்டு சைடு போய் நிற்கணும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. இதில் வருமான ரீதியாக கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கடின உழைப்பாக பண்ணணும். நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு உண்டு. கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் ஆக வாய்ப்பு உண்டு. வேலையில் ஒரு மாலை இன்னொரு வேலைக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஒரு சிலர் சேஞ்ச் ஆகிட்டீங்க. அப்போ சேஃபஸ்ட்டு சைடு போய்க்கணும். இந்த நேரத்தில் கடன் கிடச்சிடும். கடன் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் கடன் தேவையா? ஆண் பெண் எடுத்தோடனே இந்த கிரெடிட் கார்டு கடன் டோட்டலாக சிபில் ஸ்கோர் அதை மட்டும் கவனம் பார்த்துக்கோங்க. கடன் தேவைப்பட்டவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஏதோ முக்கியமாக இருக்கிறது பார்த்துக்கங்க. சூப்பராக இருக்கும். சார் ஹெல்த் எப்படி இருக்குது? சார் ஹெல்த் ரீதியாக டெவலப்மெண்ட் ஆகிற காலகட்டம். தொந்தரவுலேருந்து விடுபடுறீங்க. விரைய செலவு குறையுது. மருத்துவ செலவு குறையுது. நிறைய பேர் கட்டடம் கட்டுறேன், வீடு கட்டுறேன், அதில் செலவு, அந்த மாதிரி செலவும் குறையுது. ஆக மொத்தம் லாபம் தான் ஈட்டிக்கிற காலகட்டம். இப்போ கோயில் சம்மந்தப்பட்டதில் ஒரு திருப்பணிக்கு உதவி செய்ய இந்த மாதிரி ஒரு சுபவிகள் உண்டு. இப்போ முக்கியமான கேள்வி, சார் கணவன் மனைவி, சார் திருமண உறவில் பரிகாரம் செய்து திருமணத்தை பார்க்கணும். நிறைய பேருக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது இந்த ராசி தாங்க. ஏன்னா சார் இந்த ராசி அவ்வளோ எதிர்பார்ப்பில் இல்லை சார், சரியான வரனாக பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி நினச்சி மிஸ் ஆச்சு. அதற்கு தோஷங்கள் இருந்திருக்க. கோச்சார ரீதியாக ராகுக்கே தோஷம் உண்டு. இப்போ அக்டோபர் 31க்கு பின் திருமண யோகம் வருது. சரியான பரிகாரங்கள் செய்த பின்னே திருமண வாய்ப்பு வருது. தசாபுத்தி கோச்சாரம் இணைஞ்சும் பார்க்கணும். ஜாதகத்தில் திருமணத்தில் கவனமாக பார்த்துக்காங்க. நிறைய பேருக்கு கோயிலில் வைக்க வேண்டிய வாய்ப்பு வருது. ஜாதகத்தில் கவனமாக இருக்க வேண்டிய இந்த ராசி குருபலன் வந்தாலும் இதை பார்க்கணும். அதனால தான் கடைசியாக சொல்கிறேன், ரொம்ப கவனமாக திருமணத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். திருமண ரீதியாக ஒரு சில கணவன் மனைவி பிரியலாமா வேண்டாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. ஜாதகம் பார்த்து அதுக்குள்ளான பரிகாரம் பண்ணி கணவன் மனைவி இணைய வாய்ப்பு என்ன, ஏதாவது பரிகாரம் பண்ணி சேர முடியுமான்னு பார்த்துக்கங்க. ரொம்ப முக்கியம். ரைட்.